Nitrogen reduction in an organic compound is carried by Lessing's test. So Lessing's test ஓட features என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Lessing's test எப்பப்ப கொடுக்கும்? இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பன் கண்டிப்பா கார்பன் இருக்கணும். ஸோ கார்பன் பிளஸ் நைட்ரஜன், அதுக்கப்புறம் சோடியம் போடுறது தான் நம்ம NaCN. இதுதான் நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகும்? NaCN ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு கண்டிப்பா ஒரு கார்பன் இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் இந்த லெசைன்ஸ் டெஸ்ட். இதுல இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுப்பாங்க விச் வில் நாட் ஆன்சர் லெசைன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்னன்னு பாத்தீங்கன்னா NH2 சிங்கிள் பாண்ட் NH2. திஸ் இஸ் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் will not answer லெசைன்ஸ் டெஸ்ட். ஏன் இதை ஆன்சர் பண்ணாது அப்படின்னா, இதுல கார்பன் கிடையாது. கார்பன் இருந்தாதான் இந்த சோடியம் சைனைட் ஃபார்ம் ஆக முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லெசைன்ஸ் டெஸ்ட், என்னென்ன ஸ்டெப் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த NaCN கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு FeOH ட்வைஸ் ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா Na4, இது 6, Na4 FeCN 6 டைம்ஸ். இது நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சொல்லுவோம். இது கிளாஸ் 12ல நமக்கு வரும். இதுதான் வந்து சோடியம் ஃபெர்ரோ சயனைடு. நீங்க இதுல இம்பார்ட்டன்ட் டீடைல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெரஸ் அண்ட் ஃபெர்ரிக் ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு அயனுக்கு. ஃபெரஸ்னா என்னன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுவே ஃபெர்ரிக்னா என்னதுன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, OUSல எண்ட் ஆகுறது கம்மி ஆக்சிடேஷன் ஸ்டேட், ICல எண்ட் ஆகுறது வந்து அதிகமான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கும். இது ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்? +2வா இருக்கும். இது சோடியம் ஃபெர்ரோசைனைடு. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் என்னவா இருக்கும்? +2வா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இத ஃபெர்ரிக் குளோரைட் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். பாருங்க, இந்த FeCl3 இருக்கா? இப்போ இங்க FeCl3 குளோரினுக்கு வந்து நெகட்டிவா, இது நம்ம X எடுத்துக்கிட்டோம்னா 3 × -1 = 0. ஏன்னா இது நியூட்ரல் காம்பவுண்ட். அப்போ X = என்ன வரும்? +3 வரும். அப்போ இது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கா? இது நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா இதெல்லாம் வைவாவோஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீட்டுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம என்ன சொல்றோம்? ஃபெர்ரிக். அப்போ இங்க ஃபெர்ரஸும் இருக்கு, ஃபெர்ரிக்கும் இருக்கு. இது ரெண்டுமே நமக்கு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த Fe வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிடுது. நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா Fe4 உள்ள இருக்கிறது அப்படியே FeCN6. இங்க என்ன போடணும்? இங்க 3 டைம்ஸ் போடணும். இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. இங்க ஏன் நம்ம 3 போட்டிருக்கோம், இங்க ஏன் நம்ம 3 போடல அப்படின்னு சொல்றது கேளுங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா Fe4 FeCN6 3 டைம்ஸ். தட் இஸ் B is our answer. இங்க பாத்தீங்கன்னா Fe இதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெர்ரிக் ஃபெர்ரோ சயனைடு. Fe வந்து என்னது? இது ஃபெர்ரிக். இது இங்க இருந்து வந்தது. இந்த Fe வந்து ஃபெர்ரிக். இந்த Fe என்னது? ஃபெர்ரோ. சோ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ற இந்த Fe ஃபெர்ரோ. சோ இது உள்ள இருக்கிற Fe. இதுவும் உள்ள இருக்கிற Fe. இந்த FeCl3 என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஃபெர்ரிக். So this is Fe. இந்த Fe தான் வெளியில இருக்க இந்த Fe. சோ இதோட ஆன்சர், இதோட நேம் என்னதுன்னா ஃபெர்ரிக் ஃபெர்ரோ சயனைடு. கிளியர்? இப்போ இதுக்கு நம்ம Fe, this one is +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கா? இது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. 4 இருக்கு. 4ம் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல 4 Fe இருக்கு.
இது ஃபெர்ரிக்ன்றதுனால இது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்ல இந்த Fe என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. Cnக்கு வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ 6 இருக்கு. இப்போ 6 into -1 நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா -6. இது 3 times. So 4 3s are 12. இங்க என்ன நடக்கும் +2 -6 is -4. இதுவும் 3 times. அப்போ இங்க +12 இது -12. So satisfy ஆகி நமக்கு ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் கிடைக்கும். இங்க நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா இங்க ஏன் நம்ம 3 போடலைன்னா அது 3 times ஆஃப் ஃபெர்ரிக் இருக்கிறதுனால +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம் இங்க 3 times போடுறோம். இதோட சார்ஜ் கால்குலேட் பண்ணோம்னா 4 வரும். So our answer is Fe4 Fe Cn6. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். இது ஹையர் ஆர்டர் JEE ப்ரிப்பேர் பண்றவங்க நீட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ டைரக்டா நம்ம போர்டு எக்ஸாம் மட்டும் எழுத போறோம் அப்படின்னா நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். Fe4 Fe Cn6 3 times. நமக்கு வேற எதுவுமே சாட்டிஸ்ஃபை 2 டைம்ஸ்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜ் ஈக்குவல் ஆகாம எங்கேயாவது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கலாம், இல்லைன்னா நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கலாம். ஸோ நமக்கு சார்ஜஸ் கண்டிப்பா ஈக்குவேட் ஆகணும். இது நம்ம எங்க படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில நம்ம படிப்போம். ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இது நீங்க வந்து படிச்சீங்கன்னா கிளாஸ் 12ல வரும். இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.